நாட்டில் போதைப்பொருள் பாவனை அதிகரித்து விட்டதாகவும் கண்டெடுக்கப்பட்ட போதைப் பொருட்களை எரிப்பதற்கு நீதிமன்றம் உத்தரவு தெரிவித்துள்ளது. போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினரால் பல்வேறு சந்தர்ப்பங்களில் கைப்பற்றப்பட்ட சுமார் 302 கிலோகிராம் போதைப் பொருட்கள் இன்று திங்கட்கிழமை அழித்தொழிக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. பலப்பட்டிய மற்றும் சிலாபம் ஆகிய நீதிமன்றங்களில் நிலுவையில் இருந்த போதைப்பொருள் தொடர்பான வழக்கு விசாரணைகள் நிறைவடைந்துள்ளது. அதற்கு சான்று பொருளாக வைக்கப்பட்டிருந்த இந்த போதைப் பொருட்களை அழிப்பதற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளதாக போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். பல்வேறு சந்தர்ப்பங்களில் கைப்பற்றப்பட்ட பல்வேறு போதைப் பொருட்கள் இதன்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த போதைப் பொருட்கள் பலத்த போலீஸ் பாதுகாப்பிற்கு மத்தியில் புத்தளம் வனாத்தவில்லுவ பகுதியில் அமைந்துள்ள லெக்டோவத்த தகன உலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன. அங்கு விசேட இயந்திரங்கள் மற்றும் தகன உலைகள் மூலம் சுற்றாடலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் இந்த போதைப் பொருட்கள் அனைத்தும் தீயிட்டு அளிக்கப்படவுள்ளதாக போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். ஜனாதிபதியின் பணிப்புரைக்கமைய நாட்டில் போதைப் பொருட்களை தடுக்கும் நோக்கிலான முழு நாடுமே ஒன்றாக எனும் தேசிய திட்டத்தின் கீழ் நேற்று போலீசாரால் முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கைகளில் 989 பேர் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த சம்பவத்தை வைத்து பார்க்கும்போது மக்கள் மத்தியில் போதைப்பொருள் பாவனையானது அதிகரித்துள்ளது என்றுதான் தெரிகின்றது. மக்கள் இதனை நாடுவதற்கான காரணம் அமைதி, சந்தோஷம். இதனை தேடி அவர்களுக்கு கிடைக்காததன் காரணமாக ஒரு நிர்பந்தத்தினால் தான் போதைப் பொருளுக்கு அடிமையாகி இருக்கின்றார்கள். அவர்களுக்கு உறவுகள், பணம், அந்தஸ்து, உடல் ஆரோக்கியம் இதன் மூலம் கிடைக்கும் சந்தோஷம் பெறுபவர்களை விட வேறு ஏதோ ஒரு வழியில் சந்தோஷத்தை தேடுகின்றார்கள். அப்பொழுது அவர்களுடைய அந்த இடைவெளியை நிரப்பும் ஒரு தற்காலிகமான தீர்வாகவே இது அமைகின்றது. இதன் மூலம் ஆத்மா நிரந்தரமான சந்தோஷத்தை பெறாது. இதற்கான நிரந்தரமான தீர்வை நாம் கண்டறிய என்ன செய்ய வேண்டும்? தீர்வை கண்டறியாவிட்டால் இந்த போதைப்பொருள் பாவனையை தடுக்க முடியாது. பாவனையாளர்கள் இருக்கும் மட்டும் போதைப்பொருள் கடத்துபவர்கள் தொடர்ந்தும் கடத்தி கொண்டே இருப்பார்கள். இதற்கு நிரந்தர தீர்வு மனதில் மாற்றத்தை கொண்டு வருவது மட்டுமே. இதற்கு மனம் சார்ந்த ஆன்மீக பயிற்சிகளை கற்றுக்கொள்வதன் மூலம் இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகுவதிலிருந்து மட்டுமல்லாமல் அனைத்து மாற்ற முடியாத பிரச்சனைகளையும் இலகுவில் மாற்றியமைக்கலாம். வீணான எதிர்மறையான சிந்தனைகள் அதிகரித்ததனால் அமைதி, சந்தோஷத்தின் நிலை மிகவும் குறைவடைந்து சமூக வலைத்தளங்களின் மூலம் கிடைக்கின்ற தவறான வழிகாட்டல்கள், வன்முறை, ஆபாசம் போன்றவற்றிற்குள் சென்று அனைத்தையும் இழந்த நிலையில் ஆத்மா உள்ளது. அதனால் ஆத்மாவிற்கு உண்மையான அமைதி, சந்தோஷம் வேண்டுமானால் மனதை ஒரு நிலைப்படுத்தி இறைவனுடன் ஒன்றிணைக்கும் போதே அது கிடைக்கும்.